அமைச்சராக இருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல ஆடுதுறை ஷாஜஹான் அமைச்சராக இருக்காரு. இதெல்லாம் கற்பனை செய்வதற்கு சாத்தியம் இல்லாத 2 சீட் வச்சிருக்கிற கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைப்பது என்பது நடைமுறைக்கே எட்டாத, கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதை யார் சாத்தியப்படுத்தி இருக்கணும் என்றால் திமுக, அதிமுக சாத்தியப்படுத்தி இருக்கணும். கடந்த காலங்களில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த போது என்ன சொன்னாங்க? கூட்டணி ஆட்சி ஒத்து வராது தமிழ்நாடு என்று தள்ளிவிட்டாங்க. இன்னைக்கு எதெல்லாம் தவிர்த்தார்களோ, எதையெல்லாம் தள்ளிவிட்டாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அதிகார பீடத்துக்கு. அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு, வீட்டுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட மூளைக்கல் கடைசியில் படிக்கல் தலைவாசல் ஆயிடுச்சு, முதல் வாசல் ஆயிடுச்சு, முதல் படிக்கட்டு ஆயிடுச்சு. அது மாதிரி அரசியல்லையும் நடந்துருச்சு. இப்ப ஒரு மேஜிக் நடந்துருச்சு. இந்த மேஜிக்ல நீங்க யாரை குத்தம் சொல்லுவீங்க? திருமாவளவன் காரணமா? திருமாவளவன் கடைசி வரைக்கும் எந்த கூட்டணிக்குள்ளேயும் அவர் சமரசம் செய்து கொள்ள தயாரா இல்ல. அவரு மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக கூட்டணியில வலுவா இருந்தார், உறுதியா இருந்தார். எத்தனையோ அழைப்பு அவருக்கு வந்துச்சு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே அழைப்பு. அவர் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர் மனசு இங்கதான் இருக்கும்னு டயலாக்லாம் விஜய் பேசினாரு. அப்ப அவர் உறுதியா தான் நின்றாரு. மக்களின் தீர்ப்பு மாறிவிட்டது. அந்த மாற்றத்திற்கு ஒரு தலைவர் மரியாதை செய்யறார், அவ்வளவுதான். இப்ப வன்னியரசு விசிகால அமைச்சர்